சற்றுமுன் கிடைத்த மிக முக்கியமான தகவல். நம்ம முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு வீட்ல 2 நாட்களா அதிரடியா சோதனை பண்ணப்பட்டுச்சு. அதுக்கு ஏவாவாலு கூட, "நான் ரொம்ப பரிசுத்தமானவன். என் வீட்ல எதுவுமே கிடைக்காது. நீங்க என்ன வேணாலும் தேடிக்கங்க. நான் எல்லாமே உழைச்சு தான் சம்பாரிச்சேன்." அப்படின்னு சில பஞ்ச் டயலாக்லாம் விட்டிருந்தாரு. அத பார்த்து தமிழக மக்கள் சில பேரு, "அப்படியாப்பா? நீங்க என்ன வேலை பார்த்தீங்க? கண்டக்டரா தானே இருந்தீங்க. அப்புறம் உங்களால எப்படி இத்தனை கோடிக்கு சம்பாரிக்க முடிஞ்சது?" அப்படிங்கிற மாரி சில பேரு சில கேள்விகள் எழுப்புறாங்க. ஆனா, இந்த நேரத்துல ஸோ அமலாக்கத்துறையினால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு திமுகவினர் எல்லாமே நம்பிட்டாங்க. ஏவா வேலு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்காரு. அதனால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. சட்டசபையில நம்ம அதிகமா கேள்வி கேட்கிறோம் இல்லையா? அதனால தான் விஜய் அவர்கள் இப்படி ஒரு வேலைய பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி இப்போ ஒரு சில செய்திகள் இணையத்துல பயங்கரமா பரவிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, அப்போ அவர் மேல இதுவரைக்கும் பதிவு பண்ணப்பட்ட வழக்குகள் எல்லாமே பொய்யான வழக்குகளா? அவரு எந்த ஒரு ஊழலும் செய்யவே இல்ல அப்படிங்கிற மாரி அவங்க அப்படியே கொஞ்சம் பின் வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் அவர் மேல ஏகப்பட்ட வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. காரணம் அவரு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த 2 முக்கியமான துறைகள் தான். ஒண்ணு நெடுஞ்சாலைத்துறை, இன்னொன்னு பொதுப்பணித்துறை. 2 துறையிலயும் அவர் குடுத்திருக்க எந்த ஒரு கான்ட்ராக்ட்லயுமே சரியான வேலைகள் செய்யல. அது போக அவர் குடுத்திருக்க கான்ட்ராக்ட்ல இருக்கிற அமௌண்ட்டுக்கும், அந்த வேலைக்கும் சுத்தமா சம்மந்தமே இல்ல. பல இடங்கள்ல அவரு நெடுஞ்சாலைத்துறையில ரோடு போடவே இல்ல. இப்படி அவர் மேல நெறைய வழக்குகள் இருக்கு. அதுல சொத்து குவிப்பு வழக்குகள் பத்தி தான் இப்போ அவங்க உள்ள புகுந்திருக்காங்க. அதாவது முக்கியமா நெடுஞ்சாலைத்துறையில நெறைய இடங்கள்ல ரோடு போடல. அதுபோக போடப்பட்ட ரோடுகளுக்கு வாங்கப்பட்ட செலவுகள் அப்படிங்கிறது இது கிடையாது. இதுல எல்லாமே ஊழல் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் 2 நாட்களுக்கு முன்னாடி ரெய்டு போனுச்சு. அதுல ஏவாவேலு கிட்ட எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்களும் இல்ல. அவரு சொத்து குமிக்கல. எல்லாமே அவரு உழைச்சு தான் சம்பாரிச்சாரு அப்படிங்கிற மாரி கணக்கு காட்டப்பட்டு, போலீஸால ஒண்ணுமே பண்ண முடியாம, அமலாக்கத்துறையினர் அதிரடியா வெளியே இருக்கதா தகவல் கிடைச்சிருக்கு. அப்பதான் நம்ம அமைச்சர் ஏவாவேலு இந்த விஷயங்கள்ல பேசியிருந்தாரு. அதத் தொடர்ந்து அப்போ ஏவாவேலு தப்பிச்சுட்டாரா? அப்போ வேறு யார் எந்த அமைச்சருக்கு அடுத்ததா ஊழல் வழக்குல சிக்கியிருக்காங்க? எந்த வீட்டுக்கு போலீஸ் ரெய்டு போகப்போகுது அப்படின்னு தமிழகமே உற்று நோக்கி எதிர்பார்த்திருந்த இந்த வேளையில, இன்னைக்கு அதிகாலை மீண்டும் அமைச்சர் ஏவாவேலு வீட்டுக்கே அ அமலாக்கத்துறையினர் போயிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை நம்ம விஜய் அவர்கள் டைரக்ட்டா டெல்லி போலீஸ களமிறக்கியிருக்காரு. ஸோ டெல்லி போலீஸ் நேரடியா, அதிரடியா உள்ள புகுந்து, அவங்க ஒரே நேரத்துல அவருடைய எல்லா வீட்டையும் பயங்கரமான ஒரு தேடுதல் வேட்டையில ஈடுபட்டிருக்காங்க. இத நம்ப ஏவாவேலு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. திமுகவினரும் எதிர்பார்க்கல. ஏன்னா, இவர் வீட்ல எதுவுமே இல்லன்னு சொல்லி வெளியேறிட்டாங்க. அப்போ அடுத்ததா வேறு யார் வீட்டுக்கு போவாங்க? நாம யார அலாட் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுடைய பார்வை எல்லாருமே வேறு அமைச்சர்கள் மேல இருக்கும்போது, ஸோ திரும்பவும் அவர் வீட்டுக்கே வருவாங்க அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கல. இந்த நேரத்துல எல்லாரும் பதறி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம எதற்கு இப்ப சும்மா சும்மா அவன் வீட்டுக்கு நீங்க ரெய்ட் அனுப்புறீங்க? இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? வேணும்னு சதி பண்றீங்களா? அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்க, அந்த நேரத்துல தான் டெல்லி போலீஸ் குடுத்த ஒரு முக்கியமான தகவல், நாங்க இப்போ ரெய்டு வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், இவரு பொதுப்பணித்துறையில நெறைய ஊழல் பண்ணியிருக்காரு. அது சம்பந்தப்பட்ட சில வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அத விசாரிக்கவும், அதுக்கு சோதனை பண்ணவும் தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு, அவங்க புதுதா ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காங்க. அதாவது 2 நாட்களுக்கு முன்னாடி வந்தது, அவங்களுடைய நெடுஞ்சாலைத்துறை அந்த ப பதவியில அந்த ஊழல் வழக்க தான் விசாரிக்க வந்தாங்க. இப்போ வந்திருக்கிறது பொதுப்பணித்துறை. ஸோ இத ஏவவேலு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. அப்படி டெல்லி போலீஸ் பல மணி நேரம் அவருடைய வீட்ட பயங்கரமா தேடுதல் பண்ணியிருக்காங்க. அப்படி தேடுதல் வேட்டையில அவங்களுக்கு ஒரு முக்கியமான சூட்கேஸ் கிடைச்சிருக்கு. அந்த சூட்கேஸ்ல ஒரு முக்கியமான ஆவணம் கிடைச்சிருக்கு. அந்த ஆவணம் தான் இதுவரைக்கும் திமுகவால இந்த 5 வருடத்துல ஏவா வேலுவும், மற்ற சில முக்கியமான அமைச்சர்களும் பண்ண எல்லா ஊழலுக்குமான முக்கியமான ஆவணம் அப்படிங்கிற மாரி டெல்லி போலீஸ் இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதுபோக ஏவா வேலு முதற்கொண்டு டிஎம்கேல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பெருந்தலைகள் அடுத்தடுத்து அதிரடியா கைது செய்யப்படவும் வாய்ப்புகள் இருக்காம்.